ஹரிவோம். நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் வணக்கத்துடன் ஜூலை மாத ராசி பலன்கள். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எல்லா சேனல்லையும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான ராசி பலன்கள் சொல்கிறாங்க, எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் அது அடுத்த மாதம் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஆனால் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே பிறந்த கால ஜாதகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் எல்லாமே. இப்போ நம்ம சொல்ல போகிறது பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களுக்கு என்ன அர்த்தம் சார்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காமன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய டிரான்சிட், இந்த 30 நாளுக்குரிய டிரான்சிட், இந்த 30 நாளில் அதிகபட்சம் சூரிய பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நாள் மிதுனத்திலையும் 15 நாள் கடகத்திலையும் இருப்பார். இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் பூமி, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க இதெல்லாம் பொறுத்து சொல்கிறது சூரியன் தான். சூரியன் தான் வளர்ச்சி கிரகம்னு பேர் அவருக்கு. சரி, அடுத்தது சந்திரன் தின கிரகம்னு பேர். சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த சில பேர் அதை இதில் கூட சொல்லுவாங்க காமெடியாக, சார் உங்களுக்கு எப்படி சேலரி வேணும் அப்படின்னு கேட்டால், தின சம்பளத்தை தினமாக கொடுத்துருங்க, வார சம்பளத்தை வாரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தின கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் சந்திரனுக்கு. வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரத்துக்கு ஒரு சில கிரகங்கள் மாறக்கூடிய சில சமயங்களில் அமையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள், சில பேருக்கு வருட கிரகங்கள். இந்த மாதிரி ஒரு கிரக பெயர்ச்சி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இதில் கான்ஃபிடெண்ட்டாக, சார் நான் ஒரு வீடு வாங்கணும், ஜூலை மாத பலன்களை வச்சு வாங்கிடலாமா? கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு போகாதீங்க. சார் நான் ஒரு தோட்டம் வாங்கணும், சார் கல்யாணம் எனக்கு எப்போ நடக்கும்? இதுக்கெல்லாம் இது வாய்ப்பில்லை. பொதுவான பலன்கள் ஜூலை மாதத்தில் எப்படி சந்திராஷ்டமம் யாருக்கு வருது, எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், முடிஞ்சால் எந்த கோயிலுக்கு எந்த ராசிக்காரங்க போயிட்டு வரணும், இந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள். சார் இந்த வருஷம் நான் ஒரு வெளியூர் போகலான்ட்டு இருக்கேன், வெளிநாட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், யூ கேன் டூ. அந்த மாதிரி காமனாக பேசணும். சில பேர் கேள்வி கூட கேட்பாங்க, மேசராசிக்காரங்க இருக்காங்கன்னா திருமணம் நடைபெறும்னா மேசராசியில் 60 வயசில் ஒருத்தர் இருப்பார், 30 வயசில் ஒருத்தர் இருப்பார், நேற்று தான் ஒருத்தர் குழந்தை பிறந்திருக்கும். திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கும் மேசராசிக்குன்னு சொன்னால் அந்த 1 வயசு குழந்தை என்ன கேட்கும்? ஏப்பா 1 வயசில் எப்படிப்பா குழந்தை நடக்கும், கல்யாணம் நடக்கும், அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ காமன் அப்படின்னா ஒரு வேலை சம்மந்தமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன முயற்சி, கடின உழைப்பால் சில முயற்சிகள் செய்வாங்க. கடின உழைப்புங்கிறது என்ன? விவசாயத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க. இந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுன்னு ஒரு பழமொழி உண்டு. பஞ்சாங்கம் பார்த்தியாப்பா, எப்போப்பா இப்போ தேங்காய் வியாபாரம் ஏறுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. மஞ்சள் போட்டிருக்கேன், ஏறுமா என்னன்னு தெரியல, கரும்பு போட்டிருக்கேன், ஏறுமா, இந்த மழை வருமாப்பா. இதான் பொதுவான கருத்து. இதில் சில பேர் இந்த மேல் நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது, கீழ் நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது. இந்த மேல் நோக்கு நாள்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டால், விதைகள் மேல் நோக்கி வளர்கிறதுக்கு மேல் நோக்கு நாள்னு பேர். இப்போ கரும்பெல்லாம் மேல் நோக்கி தான் வளரும், உருளைக்கிழங்கு கீழ் நோக்கி வளரும், கேரட்டு கீழ் நோக்கி வளரும். இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி மேல் நோக்கு நாளப்பா, அதை செய்யக்கூடாதாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யோகின்னு ஒன்று இருக்குது, அவயோகின்னு ஒன்று இருக்குது, யோகினின்னு ஒன்று இருக்குது. இந்த யோகினி நிறைய பேருக்கு தெரியாது. யோகினிங்கிறது வேறு. இந்த போர் போடுவாங்க சில பேர் பார்த்திங்களா, வீடு கட்டுறதுக்கு, அப்போ தான் யோகினியை பார்க்கணும். யோகினிங்கிறதே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், நீங்கள் அதுக்குள்ளே வரக்கூடாது. அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. முகூர்த்தம் பார்க்குறதுனா என்ன, எப்படி பார்க்கணும் சொல்லுங்கள்? சார் காலண்டரில் போட்டிருக்கு, பார்க்குறோம், சுப முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருந்தா அன்றைக்கி கல்யாணத்தை வச்சு. விவாக பொருத்தம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது விவாக சக்கரம்னு ஒரு சக்கரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதை பார்க்குறதில்ல. அப்புறம் பெரும்பாலும் பாருங்கள், இந்த முகூர்த்தம் பார்க்கும்போது நேத்திரம் ஜீவன் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கீழ் நோக்கு நாள், மேல் நோக்கு நாள், முகூர்த்தம் என்பது விவாகம், விவாக பொருத்தம், அப்புறம் விவாக சக்கரம். இந்த மாதிரி நிறைய நம்ம ஜோதிடத்தில் பார்த்துட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெளிவாக புரிகிற மாதிரி சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். கும்பராசி அன்பர்களுக்கு மரியாதையை கொடுத்து வாங்கும் கும்பராசிக்காரர். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். இதுதான் கும்பம். கும்பத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. மானம் பெருசுடா, நேர்மடா, சத்தியம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அதிகாரியாக செயல்படக்கூடியவர்கள். ஏன் சார், மகர ராசியும் சனீஸ்வரனுடைய ராசி தான், கும்பராசியும் சனீஸ்வரன் ராசி தான்,
மகர ராசிக்காரர்கிட்ட இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டு கும்பராசிக்காரர்கிட்ட ஏன் இல்லை? அந்த கும்பராசியில் தான் சனி பகவான் மூலத்திரிகோணம் அடைகிறார். அதை மறந்துடக்கூடாது. மூலத்திரிகோணம் சனி பகவான் அடையும் ராசி கும்பராசி. இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டால், சதய நட்சத்திரம், போரட்டாதி நட்சத்திரம், அவிட்டம் 3, 4 பாதத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 9 பாதத்தில் பிறந்தவங்களும் கும்பராசி தான். நேர்மையானவர்கள், பணத்தை மதிக்காதவர்கள், பணத்தால் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, அன்பால் சாதிக்க பிறந்தவர்கள். இது ரெண்டுமே மகர ராசிக்கு பொதுவான குணம்தான். ஆனால் கும்பராசிக்காரர்கள் மானம் பெரிதென்று நினைப்பார்கள். தன்மான சிங்கங்கள் என்று சொல்லலாம். அது ஆண் சிங்கமாக இருந்தாலும் சரி, பெண் சிங்கமாக இருந்தாலும் சரி. மானம் பெருசுடா, மானத்தை தவிர என் வாழ்க்கையில் ஒன்றும் தேவையில்லடா, மறுவேதி தேவடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த கும்பராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பயணத்தால் அனுகூலம் ஏற்படும். இப்போ தான் சார் ஜென்மச்சனியெல்லாம் முடிஞ்சிருக்கு, 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களே, அந்த குரு எங்களுக்கு என்ன செய்வார்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள், மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழ்த்துவீர்கள், வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு செல்வீர்கள். பக்கத்து வீட்டு குழந்தை கும்பராசிக்கு தானாக தேடி போயிருங்க. கும்பராசிக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கும்பராசின்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டு குழந்தை அது வேறு பாஷை பேசுகிறது, மலையாளம், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், என்ன பாஷை பேசினாலும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்படின்னு சொல்லி அந்த கும்பராசிக்கு குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரம். இவங்க வீட்டில் வளர்க்குற குழந்தை இருக்கும், 10 வயசு பிள்ளையாக இருக்கும் தலை சீவி விடும், 15 வயசு பிள்ளையாக இருக்கும் ட்ரெஸ் போட்டு விடும். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் குழந்தைகள் மீது அக்கறை கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் முழுவதும் வளர்ச்சி பணியில் ஈடுபடுவீர்கள். வீடு கட்டுறது, மேலே வீடு கட்டுறது, புதுசாக ரூமில் இருக்கிறது, மராமத்து பணிகள் செய்கிறது, வண்டியை மாற்றி இன்னொரு வண்டி வாங்குறது, ஏற்கனவே இருந்த வண்டியை கொடுத்துட்டு வாங்குறது, ஒரு புது வண்டியை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாருன்னா இதை ஓட்டிட்டு கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள், மரியாதை கிடைக்கும் கும்பராசி ஜூலை மாதம் முழுவதும். அமைச்சர்களாக இருந்தால் புதிய பொறுப்புகள் கிடைக்கும், வல்லுநர்களாக இருந்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், வியாபாரமாக இருந்தால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும். இந்த ஜூலை மாதம் முழுவதும் கும்பராசிக்கு மாபெரும் அற்புதங்கள் நடக்கும் அற்புதமான காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் வளர்கிறது. இந்த மாதிரி ஜோதிடத்தில் நிறைய சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். பர்சனல் ஜாதகத்தில் சில சந்தேகங்கள் இருக்கலாம். சொந்த ஜாதகத்தில் சார் எனக்கு இந்த மாதிரி முக்கியமான விவரங்கள், உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாமா? தாராளமாக கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படி வாங்கும்போது நீங்கள் சென்னையிலையும் பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூர்லேயும் இருக்கேன், நான் கோயம்புத்தூர்லையும் இருக்கேன். சார் நாங்கள் 2 இடத்துக்கு வர முடியாது, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் கெட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் த்ரூ திஸ் நம்பர்